சாதனை என்பது உங்கள் பிறந்த நாளில் மட்டும் இல்ல. அது உங்கள் மனநிலையும் தொடர்புடையது. இது வாழ்க்கையை நேர்மையாக அணுகும் முறையையும் இதயத்தை உணர்ந்தால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்கள் ஆர்வங்களை பின்பற்றுங்கள். பாரம்பரிய மரியாதைகள் மற்றும் முன்னேற்றங்களில் தயக்கம் இல்லாமல் செயல்படுங்கள். இது உங்களுக்கு தனக்கேற்றமான, அர்த்தமுள்ள மற்றும் வழிகாட்டும் வாழ்க்கையை உருவாக்கும். நாம் அனைவரும் சந்திக்கும் சவால்கள் உலகளாவிய அளவில் உள்ளன. இதுவே நமது தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். இதனால் கேட்டால் நாங்கள் கவலைப்படுகிறோம். ஆனால் அதனால்தான் நம்முடைய பயணம் சிறியதாகவோ இல்லை. சவால்களை சமாளிக்காமல் இருப்பது நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். நாங்கள் சந்திக்கும் சவால்களை எதிர்கொண்டு அவற்றை நம்மால் கையாள்வது மிகவும் முக்கியம். உங்கள் உள்ளாட்சி என்னவென்று நினைக்காமல் உங்கள் திறனை முற்றிலும் வெளிப்படுத்துங்கள். வெற்றியின் அடிப்படையில் உழைப்பு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவும் ஆழமானது. அவர்கள் உங்களை முன்னேற்றும் செல்லும் வழியில் நின்று பெரிய வெற்றிக்கு வழிகாட்டுகிறார்கள். கல்வி மற்றும் வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு புதிய ஆரம்பங்களை வழங்குகிறது. அதில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் கனவுகளை மக்கள் முன் கொண்டு வாருங்கள். வெற்றிக்கு நீங்கள் உங்கள் முழு முயற்சிகளை செலுத்த வேண்டும். இந்த முயற்சிகள் உங்களை முதலில் உயர்த்தும். உங்கள் கனவுகளை உண்மையான உலோகத்தை பெறுவது போலவே. வெற்றியை அடைய உங்களை நம்ப வேண்டும். உங்கள் திறமைகளை மேம்படுத்தி உங்கள் எல்லைகளை கடந்து போய் புதியவற்றை சாதிக்க முயலுங்கள். சுற்றிலும் உள்ளவர்கள் உங்கள் வெற்றியை காணும்போது அவர்கள் உங்கள் முயற்சிகளை மதிக்கவும் நம்பிக்கையோடு எதிர்நோக்குவார்கள். அதனால் நீங்கள் உங்கள் வெற்றிகளை சிரிக்கவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும். பச்சை புரட்சி நடக்க புதிய தூய சக்தி மூலங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு பொறியியலாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இந்நிலையில் ஒரு புதிய இரவோடு முன்னேற வேண்டும். வரலாற்றில் பலர் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய பல தடைகளை மீறி கடுமையாக உழைத்துள்ளனர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் உழைப்பில் இதனூடே வெற்றிக்கு செல்லுங்கள். சவால்களை எதிர்கொண்டு அதற்கான முயற்சிகள் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உதவுகின்றன. அதை தவறாக எண்ணக்கூடாது. நீங்களே உங்களை தாளாட்டுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பயணம் உங்களுக்கு எப்போதும் அருகில் இருக்கும்.